செத்தாலும் நாங்க சிஎஸ்கே ரசிகர் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கறதா ரசிகர்களுடைய ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நன்றி மாயா, உங்க தகவலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இணைப்புல காத்திருங்க, உங்கள் தகவலை நாங்க திரும்ப பெற காத்திருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயம் ரசிகர்கள் சொன்னாங்க. ஒண்ணு ஓப்பனிங்ல மாற்றம் வேணுங்க, கான்வே கண்டிப்பா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ரெண்டாவது விஷயம் ஹிட்டர்ஸே இல்லை, ஹிட்டர்ஸ் இல்ல, ஹிட்டர் இல்லாத ஒரு டீம் சென்னை தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு கேள்விக்கும் அகிலன் என்னதான் பிளேயிங் லெவல்ல மாற்றம் வரப்போறாரு. ஏற்கனவே ஒரு சோகமான செய்தி, ருத்ராஜ் ஆடலனா யார பேட்டர்ஸா வைக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி. கான்வே சரி ஓரளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, ஏற்கனவே ஹிட்டிங் இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். ரெண்டு ஜடேஜாவும் தோனியும் நடுவுல தடவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கிண்டல் பண்ற அளவுக்கு இருக்கு. என்ன பிளேயிங் லெவல்ல மாற்றம் இருக்க போகுது அகிலன்? கண்டிப்பா இன்னைக்கு சென்னை அணியில் 11 பேர் கொண்ட அணியில பெரிய பெரிய மாற்றம் இருக்கு. ஏன்னா நேற்று சென்னை சேப்பாக் மைதானத்தில் பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. அந்த பிரஸ் மீட் அட்டன் பண்ணிருக்கும் போது ஒரு சிலர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. சென்னை அணியோட நிர்வாகத்தில் இருக்கவங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம், இன்னைக்கு 11 பேருமே திருப்பி மாற்றி போட்டு உள்ள இருக்கவங்களை வெளியே இருக்கவங்களை உள்ளன்னு மாற்றி போட்டு ஒரு டீமே மாற்றி ஒரு புது டீமாக கொண்டு வரதுக்கான பிளான் அவங்ககிட்ட இருக்குன்றாங்க. ஆனால் நேற்று ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு அடிபட்டிருக்கு. அது கொஞ்சம் இந்த போட்டியில் அவர் விளையாட மாட்டாருன்னு நேற்றே கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சிருச்சு டோனி தான் கேப்டன் ஆக போகிறாரு. அந்த டோனியின் படை எப்படி 2023 கோப்பையை வென்றதோ அந்த ஒரு இறுதி போட்டியை இந்த போட்டியை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பேட்டிங்கில் ஒரு ஆர்டரை மாற்றலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சென்னை அணியில நல்லா ஆடிட்டு இருந்தவர் ருத்ராஜ் கெய்க்வாட், இப்போ அவர் இல்லை. ஸோ அவர் இடத்துக்கு யாரை கொண்டு வரலாம், இல்லை அவர் இடத்துல ஆடுறவங்களை எந்த இடத்துல ஆட வைக்கலான்ற ஒரு பிளான் சென்னை அணி ரொம்ப தீவிரமாக யோசிச்சு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நல்ல ஒரு கான்வே, நல்ல ஒரு பேட்டர், நல்ல ஒரு ஹிட்டர்னு சொல்லலாம். அவரை அணியில மேலே கொண்டு ஃபர்ஸ்ட் பிளேலேயே அவரை தொடக்க ஆட்டக்காரலாம் இறக்கலாம். ரவீந்திரா கூட அவரை இறக்கி திரிபாதியை ஃபர்ஸ்ட் இல்லைன்னா செகண்ட் டவுன்ல இறக்கிடலாம். முக்கியமான செய்தி என்னன்னா, தலை டோனிய 9வது 10வது 8வது இடத்துலலாம் இன்னைக்கு நீங்க பார்க்க வாய்ப்பே கிடையாது. 4வது 5வது இடத்துல இருப்பாரு. அது எந்த லெவல்ல இருந்தாலும், போட்டி எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, தோனியின் வருகை மிக சமீபத்தில் நடக்கும். ஏன்னா 4வது 5வதுல அவளை இறக்கி பழைய டோனி நான் நீங்க சொன்னீங்க எனக்கு வயசாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னதில் எல்லாமே கிடையாது. அந்த ரெக்கார்டை இன்னைக்கு உடைச்சி அவர் காட்ட போறாரு. அந்த லெவலுக்கு பிளேயிங் லெவலில் மாற்ற போறாங்க. ஏற்கனவே பவுலிங்ல பிரச்சனை இல்லை, 3 ஸ்பின்னர் இருக்காங்க, கூட கலீல் அகமது இருக்காரு. அதனால பவுலிங்ல நம்ம ஓரளவு நம்ம சமாளிக்க முடியும். இருந்தாலும் பேட்டிங்ல ஹிட்டர்ஸ் இல்லைன்றீங்க. இன்னைக்கு எல்லா ஹிட்டர்ஸையும் நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு புது பில்டிங் கட்டுறதை விட பழைய பில்டிங்கை இடிச்சு அதுல நம்ம சாரம் கட்டி நல்லா பெயிண்ட் பூசினா அது எவ்வளவு பலமா இருக்குமோ, அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸை நல்லா சீவி அவங்களுக்குள்ள இந்த வெற்றியோட உணர்வை ஏற்றி இன்னைக்கு போட்டியில சும்மா தெரிக்க விடுறதுக்கான எல்லா வகையான பிளானும் சென்னை அணி பண்ணிட்டாங்க. அதை